சாய் பகவானின் ஆற்றல் தெய்வீக ஆற்றல், டிவைன் எனர்ஜி என்று இதை கூறுகிறோம். நமக்கு பின்புலத்திலிருந்து இந்த சக்தி உந்துதலை தந்து நம்மை செயல்பட தூண்டும். எதை எடுத்தாலும் தடங்கள், ஒரு செயலில் முழுமையாக ஈடுபட முடியவில்லை, பொருளாதார சிக்கல் அல்லது குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் என்பது உங்கள் நிலை என்றால், பாபாவின் சக்தி அதற்கு காரணமாகின்ற கிரக பாதிப்புகள், பித்ருதோஷம், குலதெய்வ குறை போன்றவற்றை நிவர்த்தி செய்து நாம் சுலபமாக முன்னேற வழி செய்யும். இறைவன் சக்தி வெளிப்படையாக தெரியாது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பாபாவை வேண்டிய பிறகும் கஷ்டம் வந்தால் ஏதோ ஒன்றுக்காகவே பாபா இதை அனுமதிக்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக, வேலையே இல்லாமல் நாம் உட்கார்ந்திருப்போம். ஒருவர் வந்து தற்காலிக வேலை ஒன்று இருக்கிறது, சம்பளம் குறைவு, செய்யும் வரை செய்யலாம் என கூப்பிட்டால் அந்த அழைப்பு பாபாவின் அழைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுமே செய்யாத நீ முதலில் செயலில் இறங்க வேண்டும் என்பதற்காக உன்னை பாபா இப்படி இழுக்கிறார். இறங்கிவிட்டால் அதற்கு பிறகு உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி கொள்ள உதவி செய்வார். கண்ணுக்கு தெரியாத விஷயம் அல்லது நமக்கு அந்நியமான செய்திகளாகவே பாபா தனது சக்தியை உன்னிடம் உபயோகிப்பார். இதை புரியாமல் அலட்சியமாக இருந்துவிட்டால் பாபாவின் சக்தி வீணாகிவிடும். செயலில் இறங்கினால் முடிவு தெரியும். சாயின் சக்தி போல உனக்குள் இறைவன் அருளிய சக்தி இருக்கும். இந்த சக்திக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அல்லது நேர்மறை சக்தி என்று பெயர். இந்த சக்தியானது பக்தர்கள் உள்ளத்திலும் இருப்பதால் தான் எந்த நிலையிலும் வாழ்ந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். இதை சமாளித்து விடலாம் என ஒரு பிரச்சனையை அணுகுகிறோம். முயன்றால் நம்மால் முடியும் என முயற்சிக்கிறோம். பாசிட்டிவ் எனர்ஜி நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்யும். மற்றவர்களை பார்த்து சோர்ந்து விடாமலும், குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து துவண்டு போகாமலும், வறுமை நிலைக்கு பயந்து போய் விடாமலும் உன்னால் முடியும் என உள்ளிருந்து உன்னை உசுப்பிவிடும். இதை செய்தால் வாழ்வில் ஜெயிக்க முடியும் என திட்டமிட வைக்கும். அதற்கேற்ற இடம், நபர்கள், நுட்பங்கள், தேவைப்படுகின்ற பணமோ திறனோ எதுவோ அவற்றையெல்லாம் சரியாக பயன்படுத்தினால் முன்னேறலாம் என உள்ளுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கும். ஜெயிப்பதற்கான திறமைகள் அனைத்துமே உனக்குள்ளே குடிகொண்டிருக்கின்றன. அதை வெளிக்கொணரும் பாசிட்டிவ் எனர்ஜி உனக்குள் குடியிருக்கிறது என உணர்த்தும். ஆனால் ஏதோ ஒன்று தடுக்கிறது. நம்மால் இது சாத்தியமாகாது, நாம் உழைக்க பிறந்த வர்க்கத்தினர், உழைத்தே சாக வேண்டும் என முன்னேற விடாமல் பின்னோக்கி இழுக்கிறது. இதுதான் நெகட்டிவ் சக்தி, கலியின் சக்தி. இது எதிர்மறை எண்ணத்தை ஒவ்வொருவர் மனதிலும் ஆழ பதிய செய்கின்ற சக்தி. தகுதிக்கு மீறி ஆசைப்படாதே என்று உன்னை தடுத்துவிடும். பார், அவன் அப்படியாகிவிட்டான், இவன் எப்படியாகிவிட்டான் என உதாரணங்கள் பலவற்றை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தி, இருப்பதே போதும், இதற்குள்ளேயே வாழ்ந்துவிடலாம் என்ன உன்னை முடக்கிவிடும். நீ படபடவென வெடிக்கின்ற பட்டாசாக இருந்து இருப்பாய். இப்போது ஊமை பட்டாசாகிவிட காரணம், இதையும் விட்டுவிட்டால் என் கதி அதோகதிதான் என எண்ண வைத்து உன் மனதில் உள்ள உத்வேகத்தை பிசுபிசுப்பாக்கி ஏழையாகி வைத்திருக்கின்ற சக்தி இது. தற்காலத்தில் இந்த சக்தியே அதிகம் உள்ளது. அதனால்தான் நிறைய வேலையை வாங்கி கொண்டு குறைந்த சம்பளத்திற்கு உன்னை அது பழக்கப்படுத்துகிறது. கொடுப்பவனாக நீ எந்த காலத்திலும் மாறாமல் கையேந்தியும் கை நீட்டியும் பெறுபவனாகவே உன்னை வைத்து அழகு பார்க்கிறது. இது உன் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வேலையே இல்லாமல் பார்த்து கொள்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய இந்த பாசிட்டிவ் சக்தி முடங்கி கிடக்கும் அல்லவா? அப்படி ஒரு சக்தி இருப்பதே மறந்து விடாதே. இதனால்தானே பழைய ஜோதிடரும் போலி சாமியாரும் கூட போய் உனது கொஞ்ச நஞ்சமுள்ள இருப்பையும் கரைத்து கொள்கிறார்கள். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு உன்னுடைய இந்த சக்தியை இறை சக்தியோடு இணைத்தாக வேண்டும். அப்பொழுது உனக்குள் ஆற்றலானது பெரிய அளவில் எழும்பும். முதல் அடையாளமாக உற்சாகமானது உனக்குள் தோன்றும். பாபா இப்படிப்பட்ட பக்தன் தன்னை தேடி வரமாட்டானா என இரவும் பகலுமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவருடைய சக்தி அளப்பரிய சக்திதான். ஆனால் அது தொடர்பு கொள்ள வேண்டிய இடத்தில் தொடர்பு கொண்ட பிறகுதானே வெளிப்படையாக தெரியும். தன்னுடைய சக்தியை ஏற்கக்கூடிய தகுதி படைத்தவன் யார் என அவர் தேடுகிறார். அந்த நபர் தன்னை அழைத்தாலோ தனது ஆலயம் வந்து தன் முன் நின்றாலோ உடனடியாக அவர் இறங்கி வந்து அவனை ஆட்கொள்கிறார். பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாதவனை தன்னுடைய பக்தனாக பாபா ஒருபோதும் பிடிக்க மாட்டார். பாசிட்டிவ் எனர்ஜி மறைந்த நிலையில் இருக்கின்ற ஒருவனையே தனது பக்தனாக்குவார். தான் முன்னேற வேண்டும் என மனதிற்குள் அடிக்கடி எண்ணம் கொண்டிருப்பவனே பாபா பக்தன். என்னால் முடியும், ஆனால் முடியவில்லையே என ஏங்குகின்றவனே பாபா பக்தன். பயப்பட தேவையில்லை. பாபா உன்னோடு சேர்ந்தால் நிச்சயமாக முடித்து காட்டுவார்.
எனர்ஜியை அவர் வெளிக்கொண்டு வருவார். அதன் மூலம் தீவிரமாக செயல்பட்டு வெற்றியை தருவார். இதற்கு உதாரணமாக பகவான் கிருஷ்ணரை இங்கே குறிப்பிடலாம். எத்தனையோ மாவீரர்கள் இருக்க அர்ஜுனன் என்பவனை மட்டும் ஆட்கொண்டார். அவன் மூலம் பாரத போரையே முடித்து வைத்தார். அர்ஜுனன் பற்றி இங்கே குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? அர்ஜுனன் மட்டும்தான் பகவான் எப்படி அழைத்தாலும் அதற்கேற்ப தன்னை அவரிடம் ஒப்படைப்பவனாக, அவருக்கு ஏற்ப செயல்படுவனாக இருந்தான். சோர்ந்தாலும் பகவான் சொன்னதும் உடனே உற்சாகமாகி தன்னுடன் பகவான் இருக்கிறான் என்ற வேகத்தில் அடித்து நொறுக்கி விடுவான். இப்படிப்பட்ட அர்ஜுனனாக இருக்க வேண்டும் என உன்னை எதிர்பார்க்கிறார் பாபா. மாதிரி உற்சாகமாக இருக்க வேண்டும். சக்தியை திரட்டி இலக்கின் மீது ஏவ வேண்டும். கர்மமே கண்ணாக இருந்திட வேண்டும். அடிக்கடி உனது வேலை சரியாக போய்கொண்டிருக்கிறதா என வேலையையும் சரிபார்க்க வேண்டும். நாம் சரியாக போய்கொண்டிருக்கிறோமா என உன்னையும் சரிபார்த்துக்கொள். நீ இப்படி இருந்தால் உனக்குள் தன்னம்பிக்கை அதிகமாகும். நீயும் தன்னம்பிக்கை உள்ளவர் யாரோ அவரையே தேடி போய் நிற்பாய். தொலைக்காட்சி பெட்டியில் ஒரு தலைவர் பேட்டி கொடுத்தால் மற்றவர்கள் முண்டியடித்து கேமராவுக்கு முன்வர துடிப்பார்களை பார்த்தது உண்டா? ஏன் இப்படி? அப்படியாவது தன் முகம் பிரபலமாட்டுமே என்பதால் தான். அந்த எண்ணம் உன் மனதில் வர வேண்டும். இதற்காக உன்னை விட தன்னம்பிக்கை அதிகம் உள்ளவர்களை தேடி போக வேண்டும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை செய்யக்கூடாது. மது அருந்துதல், போதைக்கு ஆளாதல், அடிக்கடி சினிமா தியேட்டருக்கு போதல், வார இறுதி நாளில் பார்ட்டிக்கு போதல் என்றுள்ள பழக்கங்களை வைத்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு செய்வதன் மூலம் உனது சக்தியை நீ விரயம் செய்து கொள்பவனாகிறாய். பாபா தீவிரமாக தனது இலக்கை நோக்கி செயல்படுவது போல நானும் எனது இலக்கை மட்டுமே நினைத்து செயல்படுவேன் என்று இருக்க வேண்டும். சக்தியை திரட்ட வேண்டும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என சொல்ல வேண்டாம். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு என உன்னை நீயே உருவாக்கி கொள்வதற்கு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதே சிறந்த வழிமுறை. அந்த நேரத்தில் திறனை கற்றுக்கொள்ள வேண்டும். எதை எப்படி செய்தால் லாபகமாக முன்னேற முடியும், யார் யார் எப்படி செய்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய சக்தி மட்டுமல்ல, செயல்திறன், திறமை போன்றவற்றை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்பார்த்த பலன் உனக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு அடியார் காலில் விழுகின்றீர்கள். இது உங்கள் சுய கௌரவத்தை பாதிக்காது. அதே சமயம் சாதாரண ஒருவன் காலில் விழும் நிலை ஏற்பட்டால் அது கௌரவத்தை பாதிக்கும். நீ உன்னுடைய செயலிலே போக வேண்டும். அடுத்தவரை பார்த்து அவரை பின்பற்றலாம் என நினைத்தால் படுகுழியில் விழுந்து விடுவாய். உன்னுடைய சக்தியை கொண்டு பிறர் முன் சுய கௌரவத்தை பாதுகாக்க முடியாது என்கின்ற நிலை வந்தால் என்ன செய்வது? அது வராமல் இருக்க முன்கூட்டியே திட்டம் தீட்டு. நல்ல திறமையுள்ளவர்களை, ஆற்றல் உள்ளவர்களை, உற்சாகம் உள்ளவர்களை நீ உன் பக்கம் வைத்துக்கொள். அவர்கள் உனது துதியை பாடுவார்கள். பாபா இப்படிதான் செய்தார். அவருடைய சங்கத்தில், சச்சங்கத்தில் தபோல்கர், நானா, ஷாமா, தீட்சிதர், பூட்டி, உபாசினி, கபர்தே, தெங்களே என படித்த பக்தர்கள் கூட்டம் இருந்தது. பாபா எங்கோ ஒரு மூலையில் பாமரர்களான பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பார். இங்கே படித்த மேதைகளான அவரது பக்தர்கள் வேத சாஸ்திரங்களை எல்லாம் தம் சகாக்களுக்கு போதிப்பார்கள். விவாதிப்பதும் உண்டு. கூடவே அவற்றோடு பாபாவினுடைய வாழ்க்கையை ஒப்பிடுவதும் உண்டு. இப்படி அவரை அணுகியவர்கள்தான் இன்று வரையில் பாபா என்கின்ற ஒருவர் சத்குரு நிலையையும் கடந்து கடவுளாக மாறச் செய்தனர். இதை ஷாமாவே ஒருமுறை பாபாவிடம் வந்து கூறியிருப்பார். நாங்கள் தான் உங்களை கடவுளாக்கியிருக்கிறோம் என்பார். அவனுக்கு என்ன தேவையோ அதை உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும். உன்னுடைய தேவை எதுவோ, இலக்கு எதுவோ அதிலிருந்து வழுவி விடாமல் கவனமாக இருந்து செயல்படு. பாபா போல தீவிரமாக செயல்படு. திறமை உள்ளவராக செயல்படு. உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் திட்டமிட்டும் செயல்படு. இவ்வாறெல்லாம் செய்யத்தான் உன்னை சாய் பக்தனாக அவர் அழைத்தார். நீ வளர வளர அவரது புகழ் வளரும், நாமா வளரும். அந்த நாமாவுக்கு சக்தி கூடும். நிறைய கோவில் உருவாகும், பக்தர்களின் கூட்டம் உருவாகும். இதற்கெல்லாம் உன்னை கருவி போல பாபா பயன்படுத்தும் போது அவரை நீ பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயித்து காட்டு. துன்பத்தை தூர ஓட்டு. ஓம் சாய்ராம்.